இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது டவரே இல்ல? இந்த ஊர்ல இது வேற ஒரு பிரச்சனை. சரி, அந்த பக்கம் போய் பாப்போம். பெரியமா, நாங்க போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நீ போயிட்டு வாங்க. என்ன சிக்னலே கிடைக்கல. கரிகாலன் மாமாவையும் நந்தினியையும் தனியா விடணும். என்ன பண்ணலாம்? மாமா 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 பலூனை துப்பாக்கியால சுடலாம் மாமா. அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, ஒரே ஒரு வாட்டி ப்ளீஸ். ரோட்ல வச்சு கெஞ்சிட்டு இருக்க. சரி போ. நீங்களும் வாங்க மாமா. எதுக்கு? நீ போ. வாங்க மாமா, வாங்க. சரி போ. மாமா மாமா நீங்களும் சுடுங்க. அதெல்லாம் வேண்டாம் போ. அட சுடுங்க மாமா. சூப்பர் மாமா. தோ அந்த பலூன், அந்த பலூன் அது. ஏ நந்தினி, அவங்க ரெண்டு பேரையும் காணோம். நம்ம தனியா வந்துட்டோம். சரி வா, திரும்பி போலாம். இல்ல வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் தனியா சுத்தி பார்க்கலாம். ஏன் இப்படி பாக்குற? இல்ல நீயா இப்படி சொன்னான்னு பாக்குறேன். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்ன அவளாவே நம்ம கூட போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேக்குறா? போட்டோ எடு. எடுக்கிறேன். எடு. ஏய், என்ன போட்டோ எடு? ஐயோ, அவளை தனியா போட்டோ எடுக்கிறதுக்கு தான் சொன்னாளா? உனக்கு என்ன போட்டோ எடுக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடு. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. எடுக்கிறேன். எடு. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு பாயிண்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அட சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். போன கூட போட்டோ எப்படி இருக்குன்னு பாக்குறேன். நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்க. சரி, இப்போ நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ஏய், இவ்வளவு தூரம் வந்துட்டு போட்டோ எடுக்காம போனா எப்படி? வா. இந்தா, எப்படி எடுத்திருக்கேன்னு பாரு. நல்லா இருக்கு. சரி, போலாமா? அவங்க நம்மள காணோன்னு தேட போறாங்க. என்ன இன்னைக்கு நந்தினி என்கிட்ட இவ்வளவு நல்லா பேசுறா? ஒருவேளை மனசு மாறிட்டாலோ?
நொண்டி காலை வச்சுட்டு எவ்வளவு தூரம் தான் நடக்கிறது. இந்த சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. இங்கேயும் இல்ல. ச்சே. சார் சார் சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. எங்க கிடைக்கும்? சிக்னல் இங்க கிடைக்காதுங்க. அதோ பாருங்க ஒரு மலை உச்சி தெரியுதா, அங்க போனீங்கன்னா கொஞ்சோண்டு கிடைக்கும். இங்க கிடைக்காதா? அவ்வளவு தூரம் போகணுமா? கொஞ்சம் தூரம் தான், போங்க. சரி. உட்காரு ஆ? உட்காரு. ஆ. கரிகாலா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆ, என்ன பேசணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உன்ன மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனா கல்யாணத்தன்னைக்கு நீ நடந்துகிட்டதை யோசிச்சா உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய இந்த உலகத்திலே கிடையாதுன்னு தோணுது. நீ நல்லவனா இல்ல நல்லவ மாதிரி நடிக்கிறியான்னு ஒரே குழப்பமா இருக்கு. நான் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி எவ்வளவு திட்டுனாலும் நீ என் மேல கோவமே பட மாட்டேங்கிற. நான் பேசின எதையுமே மனசுல வச்சுக்காம எப்பவுமே என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிற. எனக்கு பாதுகாப்பா இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நீ ரொம்ப நல்லவன்னு தோணுது. ஆனா இவ்ளோ நல்லவனா இருக்கிற ஒருத்தனால கல்யாணத்தன்னைக்கு நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம எப்படி என் கழுத்துல என் விருப்பம் இல்லாம தாலி கட்ட முடிஞ்சதுன்னு யோசிக்கும் போது நான் ரொம்ப குழம்பி போயிடுறேன். என்னால இதுதான் நீன்னு ஒரு முடிவை எடுக்க முடியல. நீ நல்லவனா இல்ல நடிக்கிறியா? நான் வேலைக்கு போற வரைக்கும் அந்த கொஞ்ச நாள் தான் உன் கூட இருக்கணும். அது வரைக்கும் உன் கூட சுமூகமா போயிடலான்னுதான் நான் இப்ப கூட சகஜமா இருக்க முயற்சி பண்றேன். ஆனா என்னால முடியல. நான் கூட சகஜமா இருக்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அன்னைக்கு நீ எனக்கு பண்ண துரோகம் தான் ஞாபகம் வருது. நாம பிரியற வரைக்கும் நாம முன்ன இருந்த மாதிரி நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரி இருந்துடலாம். அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது.